அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மே 23ஆம் தேதியன்று பௌர்ணமி அன்றைய தினத்தில் ஏற்படவிருக்கின்ற கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவிட்டம் பாதம் 3, 4, சதயம், பூரட்டாதி பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கும்பராசி. பொதுவாகவே ஜோதிடத்தில் கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக சேர்க்கை என்பது மக்களின் வாழ்க்கையில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கும்பராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், தைரிய வீரியஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாது. மேலும் செய்கின்ற சிறு தொழிலில் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியாக அவற்றினை சமாளித்து விடுவீர்கள். அதோடு உங்களது கூட்டாளிகளும் பக்கபலமாக இருப்பார்கள். எந்த ஒரு முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். அனுபவஸ்தர்களின் அறிவுரைகளை கேட்டு அதற்கு ஏற்றபடி தேவையான மாறுதல்களையும் செய்வீர்கள். அதனால் அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதிலிருந்து அகற்றிவிடுங்கள். பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்கள். மனபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனின் திருநாமங்களை ஜெபித்தபடியே இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். முன்கூட்டியே யோசித்து உங்கள் செயல்களை சிறப்பாக முடித்து விடுவீர்கள். உங்கள் மனதில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக விளக்கும் ஆற்றல் உண்டாகும். மேலும் சமுதாயத்திற்கு எந்த ஒரு வகையிலும் சேவை செய்து பெயரும் புகழும் உண்டாகும். குறைவான உடல் உழைப்புக்கு உண்டான நிறைவான வருமானமும் கிடைக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி நிறையும். ஆன்மீகத்தில் தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து வருமானமும் வரத் தொடங்கும். குடும்பத்திலும் வெளியிலும் உங்களின் செல்வாக்கு உயரும். இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். அரசு அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம். அவ்வப்பொழுது எதையோ இழந்துவிட்டது போன்ற மனக்கவலைக்கும் ஆளாக நேரலாம். மேலும் ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபட வேண்டாம். கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர்களின் அந்தஸ்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள். வருமானமும் படிப்படியாக உயரும். மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வார்கள். மேலும் அலுவலக வேலைகளில் பளு இருக்காது. விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். புதிய பயிற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சியாக இருக்கும். பொருட்களின் விற்பனையும் நல்ல முறையில் நடக்கும். மேலும் யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம். உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும். புதிய பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்களும் தேடி வரும். உங்களின் நல்ல முயற்சிகள் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் கோரிக்கைகளும் நிறைவேறும். மேலும் கடந்த ஒரு வருடமாக கும்பராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 4ஆம் வீடான சுகஸ்தனத்திற்கு செல்கிறார். இதனால் பெரிய நற்பலன்கள் இல்லை என்றால் கூட கெடுபலனும் இல்லை. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் பெருமளவில் குறையும். குருவின் பயிற்சி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். குறிப்பாக அலுவலகம், தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது இருக்கும் வேலைகளை தடங்கள் இல்லாமலும் தொடரும். படிப்படியான முன்னேற்றமும் ஏற்படும்.
பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை பார்க்கிறது. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய அளவு தொகை எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். குருவின் பார்வையால் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாகும். ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரித்து அதன் மூலம் மன நிம்மதியை உணர்வீர்கள். மேலும் கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதில் இருந்த தடைகளும் விலகும். வாழ்க்கை மேம்படும். அம்மா வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்கும். மேலும் பெரிதாக எந்த ஒரு பாதகங்களும் ஏற்படுவதற்கில்லை. இதர கிரகங்களின் சஞ்சாரம் மூலம் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல் ஏற்படலாம். 7 சனி ஜென்ம சனியாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். வீண் பிரச்சனைகளில் தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ள வேண்டாம். உங்களால் செய்ய முடியாத விஷயங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து சங்கடப்படுவதை தவிர்த்து விடுங்கள். மேலும் கும்பராசிக்கார பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை சுமூகமாக கையாள வேண்டும். கணவனிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து போவது நல்லது. உடல் ரீதியிலான உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. பொருளாதார தேவைகளும் பூர்த்தியாகும். பணிபுரியும் பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரித்து ஒரு சில நெருக்கடிகளும் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் கடினமான உழைப்புக்கு உரிய வெகுமதிகளும் கிடைக்கும். வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறிய முன்னேற்றம் ஏற்படலாம். இருப்பினும் பெரிய முயற்சிகள், முதலீடுகள் போன்றவற்றை தவிர்த்து விடுவதும் நல்லது. இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். புதிய வேலைகளை தேடுவதை தவிர்த்துவிட்டு இருக்கும் வேலை அல்லது வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். வெளியூர், வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது யோகமானதாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரிக்கும் சனி 3, 7, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் உங்கள் தைரியத்தில் குறைபாடு, வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, நட்புகளுக்குள் சங்கடம், தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நிலை என்று சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வரும் நிலையில் 4இல் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் உங்களது ஜீவனஸ்தனத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சிகளும் நிறைவேறும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தடைப்பட்ட செயல்களும் நடைபெறும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பாகிஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம். வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்களின் விருப்பங்களும் நிறைவேறும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது, தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களது நட்சத்திரநாதன் ராகு பகவான் குடும்பஸ்தானத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் 8இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் தொழில், வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுபறி இருக்கும். முதலீடுகள் தேக்கமடையலாம். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் 4இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை 8ஆம் இடத்திலும் அங்கு சஞ்சரிக்கும் கேதுவின் மீது பதிவதால் உடல் பாதிப்பு நீங்கும். மறைந்த செல்வாக்கு மீண்டும் உயரும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும். 10ஆம் இடத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் உயரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் இருப்பதால் முயற்சி வெற்றியாகும். நெருக்கடி நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம். மேலும் மாணவர்களின் முயற்சிகளும் வெற்றியாகும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் 4இல் சஞ்சாரித்து ராசிக்கு அஷ்டம ஜீவன விரயஸ்தனங்களை பார்ப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகும். தொழிலில் இருந்த தடைகளும் நீங்கும். உடல் பாதிப்புகள் குறையும். விரயங்கள் கட்டுப்படும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சி பெறுவதால் முயற்சியாவும் வெற்றியாகும். உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும். பொருளாதாரம் உயரும். அதே நேரத்தில் ஜென்மஸ்தனத்தில் சனியும் வாக்குஸ்தனத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால் சங்கடம் இல்லாமல் போகும். புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. வியாபாரம், தொழிலில் இந்த காலத்தில் கவனம் செலுத்துவதால் லாபம் அதிகரிக்கும்.
உத்தியோகம் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை. பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்கான அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம். மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். வாழ்வு வளமாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை